கோட்டையமாடி வாழ்ந்த இளவரசியின் கதை. மலைகளால் சூழப்பட்ட சீனாவின் பழமையான ஒரு கிராமத்தில் கோட்டை போன்ற ஒரு பாரம்பரிய மாடி வீடு இருந்தது. அந்த வீட்டின் பெரிய மரவாசல் சதுரவழிகள் செர்ரி மலர்களால் மங்கலித்த மரங்கள் மற்றும் அழகிய காய் மீன் குளங்களை வெளிப்படுத்தியது. அந்த வீடு மட்டும் அல்ல, அந்த கிராமமும் அமைதியின் சின்னமாக இருந்தது. அந்த வீட்டின் முன் ஒவ்வொரு காலையும் ஒரு சீர்குலைந்த சீன பெண் நீண்ட பட்டு உடையில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளித்தாள். அவளின் கரங்களில் இருந்த அமைதியும் முகத்தில் தெரிந்த ஒளியும் அந்த கிராமத்தின் ஆனந்தத்தை பிரதிபலித்தது. அந்த நாளில் அந்த வீடு உற்சாகம் கொண்டு துள்ளியது. காரணம், கிராமத்தின் முத்தான இளவரசி திருமணத்திற்கு தயார் ஆகினாள். அவள் அறையில் ஊழியர்கள் அவளுக்கு பட்டு உடை அணிவித்து தங்க அலங்காரங்களும் பூக்களும் கொண்ட சிகை அலங்காரமும் செய்தார்கள். அவளின் முகம் பிரகாசமாக இருந்தது. அவளின் கண்களில் எதிர்பார்ப்பு ஜொலித்தது. கதிரவன் மேலிர பல நாட்டு அரசர்களும் சிறப்பான விருந்தினர்களும் வந்து சேர்ந்தனர். அவர்களை மரியாதையுடன் வரவேற்றார்கள். கிராமம் முழுவதும் ருசிகரமான சீன உணவுகளின் மனம் பரவி இருந்தது. இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு என பல சுவைகளில் அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. ஒளி விளக்குகள் மற்றும் அழகான அலங்காரங்களால் மேசைகள் உலாவிட்டன. விருந்தினர்களின் சிரிப்புகள் முழு இடத்தையும் களிப்பாக்கின. மாலை நேரத்தில் இளவரசர் வந்தார். மகிழ்ச்சியுடன் திருமணம் நிகழ்ந்தது. சிவப்பு பட்டு முற்றம் மற்றும் தங்க ஒளியின் கீழ் அவர்கள் மணமேடை ஏறினார்கள். மூப்பர்கள் மற்றும் விருந்தினர்களின் முன் அவர்கள் உறுதிமொழி எடுத்தனர். இசை, நடனம், விருந்து ஆகியவை இரவு முழுக்க நடந்தன. ஒரு வருடத்துக்குப் பிறகு அந்த அரண்மனையில் அழகிய பெண் குழந்தை பிறந்தாள். அவள் தாயின் அன்பையும் தந்தையின் உறுதியையும் கொண்டு பிறந்தாள். அவளைக் கண்ட கிராம மக்கள் அவளை தெய்வீக வரமாக கருதினார்கள். ஒருமுறை மீண்டும் கிராமம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. அந்த பண்டைய கிராமத்தில் இயற்கையையும் பாரம்பரியத்தையும் அன்பாக காத்த நல் குடும்பம் சந்ததியுடன் வாழ்ந்தது. அதுபோல அன்பும் அமைதியும் தலைமுறை தோறும் மலர்ந்தது.